இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. மேம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோனால அவங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகி அந்த குடும்பம் உடையுமா? முடியாது, அதுவும் எனக்கு தெரியும். ஏன்னா என்னதான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் துவாரகேஷ் மேல ஸ்னேகாவுக்கும் ஸ்னேகா மேல துவாரகேஷுக்கும் பியூர் லவ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதனால நாம சின்ன சின்ன வெடியா போடணும். அது இப்போதைக்கு அவங்க அஸ்திவாரத்தை மட்டும் பலவீனமாக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் விட்டு நாம எதிர்பார்க்காத நேரத்துல அந்த குடும்பம் உடைஞ்சு செதறும். அது கூடிய சீக்கிரம் நடக்கும் மேம். நாம இப்ப சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சுன்னா அது சாம்ராஜ்யத்தையே சரிச்சிரும். நாம போட்டிருக்க பிளான்ல அந்த துவாரகேஷ் ஸ்னேகாவை கத்தி எடுத்து குத்துறதுக்கு ரெடி ஆயிருக்கணும். அவ துவாரகேஷ விஷ ஊசி போட்டு கொன்னுடலாமான்னு யோசிக்கணும். அந்த காரியத்தை சந்தேகம் ஒண்ணுதான் செய்யும். கரெக்ட் மேடம். ஆனாலும் நீயும் பெரிய ஆள் தான். ஸ்னேகா கிட்ட கஸ்தூரிய பத்தி சென்டிமெண்டான பெரிய கதையெல்லாம் சொல்லி வச்சிருக்க. கஸ்தூரி தான் பணம் கொடுத்து உன்னை டாக்டர் ஆக்குனாளா? அதையும் அவன் நம்பிட்டா பாத்தீங்களா? அதுலதான் விசேஷமே. சக்கரை எப்படி வெளியே இனிப்போ உள்ள போனா விஷமோ, அது மாதிரி நீ ஸ்னேகா கூட பழகிறது வெளியே நல்ல மாதிரி தெரிஞ்சாலும் துவாரகேஷோட பார்வைக்கு மட்டும் அது கள்ளத்தனமா தான் தெரியும். ஆமா, உனக்கு சக்கரன் பேர் வச்சது யாரு? நைஸ் நேம். ஷாமலா, ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடியா? கொண்டு வரேன். அத்தை, நான் ரெடி. குஷிக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடியா? தோ கொண்டு வரேம்மா, இருமா. பாட்டி நானும் ரெடி. வரேன். குர்ரா செல்லம். ஷாமலா, எல்லாமே ரெடி தான். டிஃபன் பாக்ஸ் ரெடி, எல்லாமே ரெடி தான். இந்தாங்க, முதல்ல எல்லாரும் நீச்ச தண்ணி குடிங்க. குட்டி குட்டிடா, உடம்புக்கு நல்லது இல்ல. இந்தா எடுத்துக்கோங்க. இந்தாங்க மாமா. குட் கேர்ள்.
மாமா ஐயோ துவாரகேஷ், அப்பா அப்பா யார்ப்பா நீங்க? ஐயோ துவாரகேஷ். வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்றீங்க? யார் நீங்க எல்லாம்? என்ன வேணும் உங்களுக்கு? எங்க உன் புள்ள? தெரியலப்பா, எங்கேயோ வெளியில போயிருக்கான். தெரியலல்ல? ஐயோ. அப்ப வா 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 வா. ஐயோ, வா, வா, வா. ஐயோ, வா. ஐயோ, விட்டுருங்க. ஏய், வந்தல. ஐயோ குஷி ஓ, அமைதியா இருக்கணும். ஏய் ஏய், ஓ. ஓ, வாயா. எனக்கு கதவு திறங்க, கதவு திறங்க, கதவு திறங்க. திறங்க. ஐயோ, எங்களை விட்டுருங்க. என்னடி இது? யாரா நீங்களா? யாரா இங்க ராஜீவ்? நான் தான். என்ன என்னமோ அடிக்க போற மாதிரி கைய மடக்கிட்டு வர. கதவு திறங்க. ராஜீவா, படுவாங்க, கதவு திறங்கடா. ராஜீவா, கதவு திறங்கடா. ராஜீவா, கதவு திறங்க. அது பா, கதவு திறங்க. கதவு திறங்க. ஐயோ ராஜீவ் மாமா, என்ன ஆச்சு? கதவு திறங்கடா. கதவு திறங்கடா.
அடிக்காதீங்க. ஏய் ஒண்ணும் இல்லம்மா டேய் நல்லா அடிங்கடா அவனை. யார நீங்களா? எதுக்கு எங்க அண்ணன் அடிக்கிறீங்க? விடுடா விடுடா. டேய் என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? அடிங்கடா அவனையும். ஏய் கதவு மூடுடா. ஏய் விடுடா. அக்கா அவனை அடிச்சு எந்திரிக்க 1 மாசம் ஆகுக்கா. டேய் போய் பாருடா. ஏய் ஏய் போறவனே. வாங்கடா வா. துவாரகேஷ் ராஜு மாமா என்ன ஆச்சு? ஐயோ யார் அடிக்கிறீங்க? பசங்களை விட்டுறீங்க, அடிக்காதீங்க. தொறடா கதவு தொற. ஐயோ வேணாண்ணே. அண்ணே வாண்ணே வா மெதுவா. அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா ஏய் பொம்பளை அடி புருஷனை ஆளு வச்சு அடிக்கிறிய வெக்கமா இல்ல? இவனுங்களை அடிச்சு எனக்கு உன்னடிக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சி, வெளியே போ, வெளியே போ. ஐயோ கடவுளே!
யார் அந்த கதவை சாத்தினது? போய் தரப்போ. வாங்க மேடம். யார் அந்த கதவை சாத்தினது? நான் தானே. போடா போ. ஐயா வாங்கய்யா. ஐயோ என்னாச்சு? மாமா ஆமா, யார டைலாக் அடிச்சது? மீ போட்டனா? கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் இங்கேருந்து ஓடி போயிடுங்க. ஓடுங்கடா. அண்ணா பைக்கு எடுத்துட்டு போங்கடா. சூப்பர் சித்தப்பா. மாமா அப்பா அப்பா என்னாச்சு? ராஜீவா. ஐயோ ராஜீவா. எஸ் சார், உங்களை பார்க்க ராஜின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அப்படியா? வர சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே சார். மேம், நீங்கள் போகலாம். ஏதாவது பிரச்சனையா? சுஷ்மாவோட தகராறா? இல்லை சண்டை போட வராளா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? புரியலையே. வா ராஜி. ராஜி வா வா உட்காரு. என்ன ராஜி திடீர்னு? ராஜி எது கண் கலங்குற? என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க? நீ என்ன தேடி வந்ததே பெரிய அதிர்ச்சியா இருக்கு ராஜி. நான் என்ன உன்னை தண்டிச்சேன்? எனக்கு பெரிய அதிர்ச்சி தான். சுஷ்மாவுக்கு கேன்சர் நான் சொன்னப்போ. சொல்லிட்டாரா? சொல்ல வேண்டான்னு சொன்னேன். அதான் ஏன் ஏன் என்ன இப்படி தண்டிக்கிற? எப்பல இருந்து சுஷ்மாவுக்கு கேன்சர்? அது ரொம்ப நாளா இருக்கு. கடைசியா 6 மாசம் கெடுன்னு டாக்டர் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நானும் சுஷ்மாவும் உன்னோட வாழ்க்கையில வர முடிவு பண்ணோம். அதனால்தான் நாங்க இந்தியாவே வந்தோம். இதெல்லாம் ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லல? பரிதாபத்தினால பாசம் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். நீ அவ அம்மா, அவளை நீ இயற்கையாவே ஏத்துக்கணும்னு தான் நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டோம். இதெல்லாம் உனக்கு நியாயமா? நான் அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன், எப்படி எல்லாம் திட்டினேன். ஏன் நான் அவளை அடிச்சு கூட இருக்கேன். புள்ளைய அம்மா அடிக்கிறது தப்பில்ல. ஏய், இதுக்கெல்லாம் தான் ஆசைப்பட்டா சுஷ்மா. உங்களுக்கெல்லாம் ஏன் என்னோட உணர்வுகள் புரிய மாட்டேங்குது? ஏன் என்ன ஒரு பொம்மையாக்கி விளையாடி பாக்குறீங்க? ஒருத்தி சாக போறா, அவளை நான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் கடவுளா இருப்பீங்க, நான் மட்டும் வில்லியா ராட்சசியா இருக்கணுமா? இதெல்லாம் என்ன நியாயம்? இது பாரு, நான் அவ்வளவு மோசமானவ கிடையாது. சேச்சே, உன்னை யாருமே எப்பவுமே தப்பா நினைச்சதில்ல ராஜி. நீ வெறுக்கதான் சுஷ்மாவு மேல பாசம் அதிகமா வைக்கிறா. நீ உரிமையோட திட்டி கண்டிக்கும் போதுதான் அவளுக்கு நிஜமான சந்தோஷமும் பாசமும் கிடைக்குது. இது பாருஷா, இப்படி எல்லாம் பேசி என்ன சமாளிக்காத. நீ என்னதான் மறைச்சு வச்சிருந்தாலும் இப்ப சுஷ்மாக்கு கேன்சர்ங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா அவளை கொடுமைப்படுத்தினேன், ஈவ இறக்கலாம நடத்தினேன்னு என் மேல பழி வந்து விழுந்துருச்சு. என் மனசாட்சி என்ன மன்னிக்கவே மாட்டேங்குது. நான் தான் சொன்னேனே ராஜி, இது இயல்பா நடக்கணும். இப்போ உனக்கு வந்திருக்கிற இந்த அன்பு
சிம்பத்தினால வந்திருக்கு. அதை சுஷ்மாவே விரும்ப மாட்டா. அதனால தான் சொல்றேன், தயவு செஞ்சு சுஷ்மாவுக்கு கேன்சர்ங்கிற விஷயம் உனக்கு தெரியுங்கிறத தயவு செஞ்சு அவகிட்ட சொல்லிடாத. அவ 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 அதை தாங்க மாட்டா. எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டா. என் மேல எந்த தப்பும் இல்ல. திடீர்னு என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்து இவ என் பொண்ணு, பேர் சுஷ்மா, ஏத்துக்கன்னு சொன்னா யாரால ஏத்துக்க முடியும்? சாரிமா, எல்லா தப்பும் என் மேலதான். இப்பவும் சொல்றேன், அவ என் பொண்ணு இல்ல, அவ எனக்கு பிறக்கலதான். அதனால அந்த பழியை என்னால தாங்கிக்க முடியாதுதான். ஆனா ஆனா அவளை என் பொண்ணா ஏத்துக்க நான் முடிவு பண்ணிட்டேன். ராஜி, உன் பரிதாபம்லாம் அவளுக்கு தேவையில்லை. பாசம் காட்டி அவளை ஏமாத்துறாத ப்ளீஸ். ஷாம், சுஷ்மா வந்து அவளோட கடைசி நாட்கள்ல நிக்கிறா. இதுக்கு மேலேயும் என்னால கல் நெஞ்சுக்காரியாவே இருக்க முடியாது. நான் அவளை பெத்துக்கல, நான் அவ அம்மா இல்ல. ஆனா இப்ப அவளை நான் என் பொண்ணா ஏத்துக்கிட்டேன். அப்புறம் ஓ இஷ்டம் ராஜி. ஏன் ஷாம், அவளை பொழைக்க வைக்க முடியாதா? அது இனிமே நம்ம கையில இல்ல ராஜி. கேன்சர் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும். நான் கேன்சர் ஹாஸ்பிட்டல் பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. சாகிற வயசு அவளுக்கு, ஏன் இப்படி ஒரு கொடுமை? ஏன் நீ ஒரு கோடீஸ்வரன் தானே, ஏன் அவளுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே முடியாதா? ஏன் அவளை குணப்படுத்தவே முடியாதா? இவ்ளோ கோடி கோடியா பணம் வச்சிருக்கியே. பணத்தால மரணத்தை வாங்க முடியும்னா உலகத்துல சக்கரவர்த்திகள், ராஜாக்கள், மன்னர்கள் இவங்களாம் இன்னும் உயிரோடு தான் இருந்திருப்பாங்க ராஜி. எனக்கு புரியுது ஷாம். ஆனா சுஷ்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரு சின்ன வெளிச்சம், ஒரு சின்ன நம்பிக்கை. நீ எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணலாமே, உலகத்துல இருக்கிற ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து பார்க்கலாமே. காசு கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். ஆனா கடவுள் வாங்கிக்க ரெடியா இல்லையே. நான் என்ன பண்றது சொல்லு? மரணங்கிறது தவிர்க்க முடியாதது. இதுக்கு மேல நம்ம கையில எதுவுமே இல்லை. விதியை மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. நாம் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் வரேன்.